சனிக்கிழமை மதியம் மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிப்பேங்க. அப்போ தான் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி டின்னருக்கு முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். முட்டையை வேக வச்சுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்ற போகிறேங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளித்து வெங்காயம் தாளிச்சிட்டேங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தக்காளியும் வெங்காயம் அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டேங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூனுங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நல்லா அந்த தண்ணி இல்லாமல் வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயும் சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றிட்டேங்க. அரைச்சி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த எண்ணெய் கூட மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு அந்த முட்டை நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அத்தனை முட்டையை இது கூட போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டீங்க அப்படின்னா கேரள் போட்டு நல்லா எசன்ஸ் இறங்கிடுங்க. இப்போ இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்க குழம்பு கூட முட்டையை போட்டு இருக்கணுங்க. சுவையான முட்டை குழம்பு தயார். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு ஏற்ற குழம்புங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.